ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் தட்டை. இது வந்து நான் கேழ்வரகு மாவும் சிறுபருப்பும் போட்டு செஞ்சுருக்கேன். சூப்பரான கிறிஸ்பியான நல்லா முறுமுறுன்னு இருக்கிற இந்த தட்டையை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதே போல் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம். குழந்தைங்களும் நல்லா ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி ஆகும். வாங்க இந்த தட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அருமையான நல்லா கிறிஸ்பியான இந்த ஸ்நாக்ஸு கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். சூப்பரான ஹெல்த்தியான தட்டை செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு இருக்குது இல்லைங்களா, அது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுக்கிங்க. இப்போ இந்த ஊற வச்ச பாசிப்பருப்பை 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது தனியாக இருக்கட்டும். இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா பேஸ்ட்டாக நல்லா இதோட ஒரு 2-3 பச்சை மிளகா, ஒரு 2லேருந்து 3 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சோண்டு தண்ணியை விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இதை அரைச்சிட்டு வந்த இந்த பேஸ்ட்டை நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ இதோட நம்ம கேழ்வரகு மாவு 1 கப்பு, அதே அளவுக்கு கோதுமை மாவு 2த்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட நம்ம இந்த எடுத்து வச்சிருக்கிற இந்த பருப்பையும் அதில் போட்டுக்கலாம். இதோட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி, தனி மிளகா தூள் தான், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டுக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமம், கொஞ்சோண்டு சீரகம். போட வேண்டியது எல்லா மசாலாவும் போட்டாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கெல்லாம் எடுத்து கொடுக்கணுன்னா, இன்னும் டேஸ்ட்டாக வேணும்னா கொஞ்சோண்டு சாட் மசாலா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு போட்டுக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது சப்பாத்திக்கு பேசுகிற மாதிரி பேசிட்டுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து ஒரேடியாக ஊற்றாமல் லைட்டாக தண்ணியை தெளித்து பிசையணும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு டோ ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்த ப்ராசஸ் பார்ப்போம். இப்போ சப்பாத்தி உருட்டுற கட்டையில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிட்டு நல்லா சப்பாத்தி பதத்துக்கு உருட்டிக்கலாம். சப்பாத்தி ஆட்டம் போட்ட பிறகு ஒரு ரிங்கு இல்லை உங்களாண்ட டிஃபன் பாக்ஸ் மூடியோ இல்லை கிண்ணமோ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரவுண்டாக இதை எடுத்துக்கலாம். இதை கொஞ்சோண்டு இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அதே போல் ரவுண்டாக வேணான்னா ஹாட்டின் டேப்பில்
கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்லலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நல்லா இருக்கே பார்க்க சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு. இதே போல் நம்ம மற்ற எல்லா மாவுலையும் ரெடி பண்ணிக்கலாம். பேனில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகக்கூடாது. மீடியம் சூட்டில் இருக்கும்போதே நம்ம இந்த தட்டையை ஒன்று ஒன்றா எடுத்து போடலாம். கொஞ்சம் பார்க்க கலர்ஃபுல்லாக வேணும்னு சொன்னால் கொஞ்சோண்டு நீங்கள் எல்லோ ஃபுட் கலர் கலந்துக்கலாம். பட் நான் வந்து ஃபுட் கலர் போடல. ஸோ அப்படியே நேச்சுரலாகவே இருக்கட்டும் சொல்லிட்டு. இந்த சலசலப்பு அடங்குற வரைக்கும் நல்லா வறுக்கணும். இன்னும் நீங்கள் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டாக செய்யணும்னு சொன்னால் மாவை 3ஆக டிவைட் பண்ணிட்டு ஒவ்வொரு ஃபுட் கலரு க்ரீனு ரெட்டு எல்லோன்னு சொல்லிட்டு தனித்தனியாக மாவை பிசைஞ்சு வச்சு நீங்கள் தனித்தனி ஷேப்பில் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுவும் பார்க்க கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த கலர் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். நல்லா ஸ்பைஸியாகவும் ஈவினிங் டைமில் டீயோட ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் இது இருக்கும். பெரியவங்க கூட சாப்பிட்லாம், வயசானவங்களும் சாப்பிட்லாம். ஏன்னா இதில் வந்து நம்ம போட்டிருக்கிற பொருட்கள் எதுவுமே வந்து வாய்வு ஏற்படுத்தக்கூடியதோ இல்லை ஹெல்த்துக்கு கெடுதலானதோ கிடையாது. எல்லாமே நேச்சுரல் பொருட்கள் தான் போட்டிருக்கேன். அதே போல் சிறுபருப்பு போட்டிருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம கடலைப்பருப்பில் செஞ்சால் பெரியவங்களுக்கு கொஞ்சம் ஒத்துக்காது. பட் சிறுபருப்பு வந்து யார் வேணாலும் சாப்பிட்லாம். அவ்வளோதான், இதை எடுத்துடலாம். அவ்வளோதான். இதே போல் நல்லா கிறிஸ்பியான சூப்பரான தட்டையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. நீங்கள் நிறைய செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு. நம்ம இதில் கேழ்வரகு மாவு அதே போல் பாசிப்பருப்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதே போல் பெரியவங்களும் விரும்பி சாப்பிட்லாம், ஒன்றும் ஆகாது. நல்ல கிறிஸ்பியான நல்ல சூப்பரான இந்த தட்டையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.